ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ டெய்லி பேசிஸில் வந்து சில விஷயங்களை வந்து நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தமாக வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம யூடியூப் சேனலில் பதிவு பண்ணக்கூடிய அத்தனை வீடியோக்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து ஷேர் வந்து பண்ணுறோம். ஸோ நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணுங்கள், ப்ராப்பராக வந்து ட்ரேட் வந்து நீங்கள் வந்து மேனேஜ் வந்து பண்ணுங்கள். ஸோ எங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு கால்ஸ் இந்த மாதிரிலாம் வாங்கி நீங்கள் எதுவும் ஏமாற வேண்டாம். அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் இந்த மாதிரி எதுவும் ரிஸ்க்கான சம்பவங்கள் எதுவும் நீங்கள் பண்ணாதீங்க. ப்ராப்பராக வந்து லேர்ன் பண்ணுங்கள், கரெக்டாக வந்து மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் வந்து பண்ணுங்கள். இதுதான் என்னுடைய சஜஷன். ஓகேங்களா? ஸோ வாங்க இன்றைக்கி சுவாரஸ்யமான தகவலோட இன்றைக்கி நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வழக்கம் போல் நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் வந்து பண்ணுங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயே நீங்கள் வந்து ஜாயின் வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து டெய்லி பேசிஸ்லான சில விஷயங்கள் வந்து ஸ்டாக் சம்மந்தமான விஷயங்களை நான் உங்களுக்கு வந்து டேரெக்டாகவே நான் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் வந்து பண்ணுறேன். சரிங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் இன்றைக்கும் வந்து சில அப்டேட் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் பேட்டர்ன் வந்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது ஐ திங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஸ்டாக் ஃபார்மேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஒரு சார்ட்டில் ஒரு ஸ்டாக் வந்து எப்படி ட்ராவல் ஆகுதுன்றதை இண்டிகேட்டரை வச்சு நம்ம ஐடென்டிஃபை வந்து பண்ணுறோம். ஆனாலும் இன்டெப்த்தாக வந்து பார்க்குறோம். ப்ளஸ் அதுக்கு சில கண்டிஷன்ஸ் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் வந்து நம்ம பண்ணுறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெய்லி பேசிஸில் இருக்கக்கூடிய மேஜர் நியூஸ் எந்த ஸ்டாக்குக்கு வருது அந்த ஸ்டாக்கை நம்ம எடுத்துக்கிறோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோடைய பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை பார்க்குறோம். அதுக்கப்புறம் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹை வாலடைல் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸாக எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லார்ட் குவான்டிட்டி கம்மியாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸாக நம்ம எடுக்கிறோம். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி தான் நம்ம ஸ்டாக்கை டெய்லி சூஸ் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் சூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஏஞ்சல் ஒன் அகெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஞ்சல் ஒன் அப்டேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இண்டிகோ வந்து அப்டேட் நான் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டானியா வந்து நான் இன்றைக்கி அப்டேட் நான் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து நான் ப்ராசஸ் வந்து செக் பண்ணி இன்றைக்கி அப்டேட் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நான் ஷேர் வந்து பண்ணிக்கிறேன். இண்டஸ்இண்ட் பேங்க்கு, பிரிட்டானியா, இண்டிகோ அண்ட் ஏஞ்சல் ஒன் இந்த 4 தான் வந்து அப்டேட் நான் பண்ணியிருக்கேன். ஸோ டுடே அப்டேட் பண்ணதுக்கான டைமிங் இங்கே இருக்கும் பாருங்கள். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே வந்து காலையில் வந்து 9:45 வந்து எல்லா விஷயத்தையும் நான் ஷேர் வந்து பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இதனுடைய ஃபார்மேஷன் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து இண்டிகோ எடுத்துக்கலாம். இண்டிகோ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னுடைய டிராயிங்ஸில் என்னுடைய பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே வந்து இந்த லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நேற்று வரைக்கும் மூவ்மெண்ட்ஸு இது வந்து என்னுடைய ட்ராவலு. ஸோ இன்றைக்கி நேற்று மார்க்கெட் நல்ல ஜம்ப் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபால் வந்து திருப்பி வந்து ஒரு ஜம்ப் வந்து வந்திருக்கான். இன்றைக்கி ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜம்ப்பு கொடுத்துருக்கான். அதனால் இந்த பிரேக் அவுட்ஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து நான் தெளிவாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் உங்களுக்கு அப்டேட் நான் பண்ணியிருப்பேன். ஸோ இங்கே பாருங்கள் லைவ் சார்ட் நம்ம வந்துடுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இண்டிகோ வந்து நம்ம எடுத்துருக்குறோம். ஸோ எங்கே அப்டேட் நம்ம பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ சொன்னால் நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. அந்தளவுக்கு நம்ம வந்து ட்ரெண்டை வந்து கிளியராக நம்ம ப்ரீட் பண்ணி சொல்லியிருக்கிறோம். இங்கே பார்த்தீங்களா இதுதான் என்னுடைய டே ஓப்பனிங். ஸோ இது வந்து 3 மினிட்ஸில் வச்சுருக்கிறேன். நான் 5 மினிட்ஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ 5 மினிட்ஸ் சார்ட் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் நான் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் இதுதான் வந்து விஷயம். இண்டிகோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டான ஒரு பிரேக் அவுட் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ டைமிங்கோடு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். 6ஆம் தேதி வந்து இன்றைக்கி அப்டேட் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் போயிடலாமா? இங்கே பாருங்கள். ஸோ கரெக்டாக 6 இந்த லைன் தெரியுதுங்களா? ஸோ 6லேருந்து ஒரு ரேஞ்ச் அப்டேட் ஃபார்ம் பண்ணியிருக்கானா டைம் ஃப்ரேம் வந்து 3 மினிட்ஸ் வச்சுருக்கிறேன்னா ஸோ இந்த 3 மினிட்ஸில் போய் பாருங்கள். கரெக்டாக இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட்டு இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஜம்ப்பு கொடுத்துருக்குறான். இது ஒன்று. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டானியா வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ பிரிட்டானியா வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் டேயில் வந்து அதனுடைய நெகட்டிவ் நியூஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பிரிட்டானியா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து அகெயின் அண்ட் அகெயின் நம்ம ஷேர் பண்ணிகிட்டே இருந்தேன். பிரிட்டானியா ஃபாலோ ஆகுங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள், கண்டிப்பாக புட் சைட் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டானியா வந்து நியூஸ் பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ப்ராப்பர் கைடன்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணுறோம். சரிங்களா? அவ்வளோதான் விஷயம். இது வந்து எல்லாமே லேர்னிங் பர்பஸ் தான். எல்லாமே நம்ம யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் துல்லியமாக வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்கை எப்படியெல்லாம் வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்றத நான் தெளிவாக நான் வந்து ஷேர் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏஞ்சல் வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரேஞ்சில் தான் இருந்தான். அதுக்கப்புறமா தான் ஒரு பூம் வந்து வந்திருந்தது ஏஞ்சலில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து இன்றைக்கி வந்து ப்ராப்பர் மூவ்மெண்ட் ஆக்சுவலாக வந்து சைட்வே செல்லிங் தான். ஆக்சுவலாக நம்ம பை எதிர்பார்த்தோம்.
பட் ஆனால் மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபால் தான் வந்திருக்கு. மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ரேலி ஆகவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன அப்டேட் எல்லாம் வந்துருந்தது. அதனால் நீங்கள் பெருசாக நம்ம அப்டேட் பண்ணல. இன்றைக்கி நான் மேஜராக பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டானியா, இண்டிகோ இதுதான் வந்து நம்ம மேஜராக பார்த்தோம். இதில் வந்து பிரிட்டானியா நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துருந்தான். ஸோ ரொம்ப ஸ்லோவான மூமெண்ட்டாக இருந்தாலும் ஸோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பிரிட்டானியா வந்து கொடுத்துருந்தான். இந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து டெய்லி பேசிஸில் வந்து சில இம்பார்ட்டன்ட் ஸ்டாக்ஸ் அப்டேட் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். என்னுடைய காண்டாக்ட் நம்பருங்க இருக்குது. ஸோ என்னை வந்து காண்டாக்ட் வந்து பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.